ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிளேசர்னா என்ன, அதோட யூசேஜஸ் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட் இஸ் பிளேசர்? பிளேசர் இஸ் எ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஃப்ரேம்வொர்க். பிளேசர்ன்றது ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் இஸ் அன் ஆப் தட் ஒர்க்ஸ் இன்சைட் எ ப்ரௌசர் தட் டஸ் நாட் ரெக்யர் பேஜ் ரீலோடிங் டியூரிங் யூஸ். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்றது ஆப் தான். அது வந்து ப்ரௌசர்க்குள்ளே ஒர்க் ஆகும். அதுக்கு வந்து நம்ம பேஜ் ரீலோட் ஆப்ஷன் ஒவ்வொரு வாட்டியும் தேவைப்படாது அது யூஸ் பண்ணும்போது. ஓகே, இந்த நேம் Blazor இஸ் த காம்பினேஷன் ஆஃப் வேர்டு ப்ரௌசர் அண்ட் ரேசர். ப்ரௌசர்ன்றது வெப் ப்ரௌசர் தான். ரேசர்ன்றது எதுக்குன்னா HTML நம்ம C# கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா ரேசர். Blazor lets you build interactive web UI using C# instead of JavaScript. Blazor apps are composed of reusable web UI implemented using C#, HTML, and CSS. Both client and server code is written in C#. மெயினாக பிளாசர்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கிளைண்ட் சைடு அண்டு சர்வர் சைடு ரெண்டுமே நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ கிளைண்ட் சைடை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் லைக் ஆங்குலர் ஜேஎஸ் அண்ட் ரியாக்ட் ஜேஎக்ஸ், நோட் ஜேஎஸ் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவோம். இதுவே சர்வர் சைடு ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து C#, PHP அந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் எதுக்காக லேர்ன் பண்ணி ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே லாங்குவேஜில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பிளேசர். இதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து C# வச்சு யூஸ் பண்ணுறோம். Blazor does not require any kind of plugin installed on the client in order to execute inside a browser. Blazor பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் சைடில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தனியாக ஏதாச்சும் பிளகின் இன்ஸ்டால் பண்ணால் அந்த மாதிரி எந்த ஒரு நெசசரியும் இல்லை. Blazor either runs on server side, in which case it executes on the server, and the browser act like a dumb terminal. It runs in the browser itself by utilizing WebAssembly. சர்வர் சைடில் இருக்கிற பிளேசர் வந்து சர்வராகவே ஆக்ட் ஆகும். இதுவே கிளைண்ட் சைடில் வரும்போது பார்த்திங்கன்னா ப்ரௌசர் வந்து அதுக்கு வந்து டெர்மினல்லாம் ஆக்ட் ஆகி அதுவே வந்து ஒரு சர்வர் மாதிரி ஆக்ட் ஆகும். அது எப்படி யூஸ் ஆகுதுன்னா வெப் அசம்பிளின்றதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரி நடக்குது. WebAssembly is a web standard. It is supported on all modern browsers, which means also client-side Blazor apps will run inside a browser on Windows, Linux, Mac, Android and iOS. அதாவது WebAssembly பொறுத்த வரைக்கும் வெப் ஸ்டாண்டர்ட் தான். இது வந்து மாடர்ன் ப்ரௌசர் எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணும், இன்க்ளூடிங் மொபைல் ப்ரௌசர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். மேக், விண்டோஸ், லினக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் ஆகும். ப்ரீ ரெக்வஸ்டிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா C#, HTML, CSS தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ வேணுன்றது கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஓகே, பை.